இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இரக்கமுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்மை படைத்த கடவுள் இரக்கம் நிறைந்தவர், அன்புமயமானவர். அத்தகைய இறைவனின் பிள்ளைகளாகிய நாம் அவரின் மதிப்பீடுகளை வாழ்வாக்க வேண்டும் என்பது நமது விருப்பமாக இருக்க வேண்டும். நாம் துன்பப்படும் போதும் வருத்தப்படும் போதும் நம்மை யாராவது கண்டுகொள்ள மாட்டார்களா என்ற ஏக்கம் நம் அனைவரிடத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. ஒவ்வொருவரிடத்திலும் உள்ள அந்த ஏக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் ஒருவர் மற்றவருக்கு இரக்கம் காட்டுவதிலும் உதவி செய்வதிலும் தாராளமாயிருப்போம். நாம் எத்தனை தவறுகள் செய்தாலும் அத்தனை தவறுகளையும் மன்னித்து நம்மேல் இரக்கம் காட்டும் இரக்கத்தின் ஆண்டவரைப் போல எப்போதும் இரக்கம் நிறைந்த மக்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம். கடவுள் நம்மேல் கொண்டுள்ள இரக்கம் என்றும் மாறாதது மற்றும் நிலையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இரக்கத்தை நாமும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நம் மனதில் இருத்துவோம். இன்னும் சொல்ல போனால், நமக்கு நன்றாக தெரிந்தவர்களுக்கு செய்யும் உதவிகளை விட நம்மை தெரியாதவர்களுக்கு செய்யும் உதவிகள்தான் நம்மை உயர்த்தும். நாம் அன்றாடம் செல்லும் வழியில் இரக்கச் செயல்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. ஆனால் அதனை செய்வதற்கு நமக்கு மனம் இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இரக்கம் என்பது ஓர் உணர்வு மட்டுமல்ல, அது அன்பையும் மன்னிப்பையும் உதவி செய்யும் மனதையும் உள்ளடக்கிய ஓர் உன்னதமான பண்பு. திருவள்ளுவர் தனது திருக்குறளில் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள என்கிறார். உடல் அழிந்தாலும் ஒருவர் உயிர்களிடத்தில் காட்டிய இரக்கம் மட்டுமே நிலைத்திருக்கும் என்பதே இதன் விளக்கம். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்று கடவுள் இறைவாக்கினர் ஓசேயா மூலம் கூறுகிறார். இந்த வார்த்தையை நம் அன்பர் இயேசுவும் தனது போதனைகளில் மேற்கோள் காட்டினார். எனவே நாமும் இரக்கத்தை வாழ்வாக்க முயல்வோம். பண்டைய காலத்தில் சிபி சக்கரவர்த்தி என்ற நீதி தவறாத கருணை மிக்க அரசர் ஒருவர் இருந்தார். அவருடைய தர்ம குணத்தை சோதிக்க விரும்பிய தேவர்கள் ஒரு கழுகாகவும் ஒரு புறாவாகவும் உருவம் எடுத்தனர். ஒரு நாள் அரண்மனை முற்றத்தில் அரசர் வீற்றிருந்த போது ஒரு புறா வேகமாக பறந்து வந்து அரசரின் மடியில் பயந்து ஒளிந்தது. அதன் பின்னாலேயே ஒரு பெரிய கழுகு சீற்றத்துடன் அங்கே வந்தது. கழுகு அரசரை பார்த்து, அரசே, இது என் இரை, எனக்கு பசியாக இருக்கிறது. இந்த புறாவை நான் வேட்டையாட எனக்கு உரிமை உண்டு. அதை உடனே என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று கேட்டது. அரசர் சிபி சக்கரவர்த்தி, சரணடைந்தவர்களை காப்பதே ஒரு மன்னனின் கடமை. உனக்கு நான் வேறு எதையேனும் தருகிறேன், ஆனால் இந்த புறாவை கொடுக்க முடியாது என்று கூறினார். கழுகு, அரசே, நான் வேறு எதையும் விரும்பவில்லை. எனக்கு பசி அதிகமாக உள்ளது. ஒரு புறாவுக்கு சமமான எடை கொண்ட இறைச்சி கொடுத்தால் என் பசி அடங்கும் என்று ஒரு சவாலான நிபந்தனையை விதித்தது. அரசரும் சம்மதித்து ஒரு தராசை கொண்டு வரச் செய்தார். ஒரு தட்டில் புறாவையும் மறு தட்டில் தனது உடலில் இருந்து சதையை அறுத்து வைக்க தொடங்கினார். புறாவின் எடைக்கு சமமான சதையை எவ்வளவு வைத்தாலும் புறா இருந்த தட்டு மேலே எழும்பவில்லை. கடைசியில் புறாவின் எடைக்கு சமமான எடையை கொண்டு வர அரசர் தராசின் மறு தட்டில் ஏறி அமர்ந்தார். ஒரு சிறிய உயிருக்காக தன் உயிரையே தியாகம் செய்ய துணிந்த அரசரின் ஒப்பற்ற கருணையை கண்டு தேவர்கள் வியந்து அவர் முன் தோன்றி அரசரை பழைய நிலைக்கு கொண்டு வந்தனர்.
நாமும் மற்றவர்கள் மேல் இரக்கம் காட்ட வேண்டும் என்பதையே இந்த கதை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. எனவே நாமும் மற்றவர்கள் மேல் இரக்கம் காட்டும் நல்ல பண்பை நமதாக்குவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்கள் மேல் இரக்கம் கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா? நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா? உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக் கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா? மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா? நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா? முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமாயெல்லாம்
ஏதமும் நீக்கி நீ எம்மை ஆண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும், ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே. என் உயிரை காத்தருளும், ஏனெனில் மீது நான் பற்றுடையவன். அடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, எம்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமிலர். உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையுமில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர்.
இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 9 முதல் 13 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34. இறைவார்த்தைகள் 1 முதல் 2, 5 முதல் 6, 16 முதல் 17, 18 மற்றும் 22 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 28 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக மாட்டேன் என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள், மூத்தவரே என்று விடையளித்தார்கள். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலைமகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்குள் நுழைவர் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார். நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலைமகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழவும் அவரின் படிப்பினைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி
உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை, இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 16 புனித அடிலைட். பிரான்ஸ் நாட்டின் பர்கண்டி அரசன் 2ஆம் ருடால்ஃபின் மகளாக கிபி 931 பிறந்தார் அடிலைட். தன் 16வது வயதில் இத்தாலி இளவரசன் லொதேயரை கரம் பிடித்த இவர் எம்மா என்ற மகளை பெற்றெடுக்க கிபி 950 தன் கணவரை இழந்தார். கணவரை இழந்த அடிலைட்டினை இத்தாலி அரசர் ஃபெரென்கர் தன் மகனை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்த அடிலைட் இதற்கு மறுப்பு தெரிவித்ததினால் சிறையில் அடைக்கப்பட்டார். கிபி 951 ஆகஸ்ட் மாதத்தில் ஜெர்மன் பேரரசர் ஒட்டோ ஃபெரென்கரை வீழ்த்தி அடிலைட்டினை திருமணம் செய்து கொள்ள அடிலைட் 3 குழந்தைகளுக்கு தாயானார். கிபி 973 தனது மகன் 2ஆம் ஒட்டோவை அரசராக்கி மகிழ்ந்த அடிலைட் அரசவை நன்கு செயல்படுவதற்கு ஆலோசனைகளை வழங்கினார். அடிலைட்டின் மருமகள் தியோஃபனா இவருக்கு எதிராக செயல்பட அடிலைட் 2 ஆண்டுகள் அரண்மனையினை விட்டு வெளியில் வாழ்ந்தார். தன் மகனான அரசன் 2ஆம் ஒட்டோ மரணமடைந்ததால் தன் பேரன் 3ஆம் ஒட்டோவினை அரியணை ஏற்றிய அடிலைட் மக்களை கிறிஸ்துவ விழுமியத்தில் நெறிப்படுத்த ஆலோசனைகளை வழங்கினார். மைன்ஸ் மறைமாவட்ட ஆயராக இருந்த வில்லிஜிஸின் வழிகாட்டுதலின்படி எளிய மக்களுக்காகவும் ஆதரவற்றோருக்காகவும் உதவிகள் செய்து வாழ்ந்த அடிலைட் தான் நிறுவிய துறவு மடத்தில் கிபி 999 டிசம்பர் 16 விண்ணகமடைந்தார். பிரான்ஸ் நாட்டில் எண்ணற்ற துறவு மடங்களையும் ஆலயங்களையும் கட்டி எழுப்பி ஆன்மீகப் பணியில் தன்னை கரைத்துக் கொண்ட அடிலைட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தி
பறவைகளின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித அடிலைட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம், நம்மை ஆளுகை செய்கின்ற நம் நாட்டின் தலைவர்களுக்காகவும் அவர்களது பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி ஒப்புரவு செய்து இறைவனிடமிருந்து மன்னிப்பை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளின் மாபெரும் செயல்களை எண்ணி பார்ப்போம். இன்று காலை நாம் எழுந்ததிலிருந்து இதோ இந்த இரவு நேரத்திலே தூங்க போகும் வரை நாம் அநேக நன்மைகளை கடவுளிடத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். நாம் நன்றியுள்ள பிள்ளைகளாக கடவுளை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்திலே பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்களுக்காக நாம் மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவானே ஆண்டவரே, குடும்பமாக மனிதனை நீர் படைத்தீர். அவன் குடும்பமாக வாழ வேண்டும் என்று நீர் ஆசைப்பட்டீர். ஆமேசுவே, திருக்குடும்பமாக வாழ்ந்து இந்த குடும்பத்தினுடைய மேன்மையை நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு சுயநலத்தினால், பலவிதமான கௌரவ பிரச்சனைகளினால், தான் பெரியவன் தான் பெரியவள் என்ற எண்ணங்களினால் குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் பிரிந்து போய் கிடக்கின்றன. இந்த அவல நிலையை, இந்த கவலையான நிலையை நாங்கள் எண்ணி மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஐயா. குடும்பத்தின் மேன்மை நீர் என் பிள்ளைகளுக்கு உணர்த்தும்படியாய் கேட்கிறோம். இந்த குடும்பங்கள் எல்லாம் இணைந்து உமக்கு சான்று பகரக்கூடிய, உமக்கு சாட்சியம் பகரக்கூடிய, உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய நேரத்தை நாளை நீர் விரைவில் எங்களுக்கு தாரும். பிரிந்து போயிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் இணைக்க வேண்டும். அவர்கள் மனமாறி மீண்டுமாய் ஒன்று சேர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே உருக்கத்தோடு கண்ணீரோடும் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகள் இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மீட்பரின் மாண்புயரண்மையே, விண்ணகம் செல்ல திறந்த வாயிலே, தன் கடல் மீதோ